சொல்லுங்க, தேர்தல் களம் எப்படி இருக்கு? சூடு பிடிச்சிருக்கா? பரபரப்பா இருக்கா? மக்கள் எல்லாம் வந்து தெளிவாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அரசியல் வார்த்தையில சொல்லணும்னா என்ன உருட்டுனாலும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. நீங்க ரொம்ப சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. கண்டிப்பா சொல்லுங்க. மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க, என்ன உருட்டுனாலும் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதான் மக்கள் வந்து பாஜக RSS ஒழிக்கிறதுக்கு தெளிவாயிட்டாங்க. பிஜேபி RSS வந்து முழுக்க வந்துட்டு டிஎம்கேவே வந்து அவங்களோட டார்கெட் மாதிரி தெரியுது. டிஎம்கே முழுக்க டார்கெட் பண்றாங்க. ஒரு 2 விளம்பரங்கள் வெளியே விட்டுருக்காங்க, 2-3 விளம்பரங்கள். அதுல முழுக்க டிஎம்கேவை டார்கெட் பண்ணி அவங்க பண்ண சில செயல்கள் எல்லாம் வெளியே கஷ்டப்பட்டு வாங்குற காசுலாம் இந்த மாதிரி குடியில கொண்டு விடுறியா? பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். நானா கேட்ட ஓசி பஸ் வேணும்னு நீயே இலவசம் பண்ணுவ, நீயே ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவியா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. 39 தொகுதி தமிழ்நாட்டிலையும், ஒரு தொகுதி புதுச்சேரி இந்த யூனியன் பிரதேசத்திலையும் கண்டிப்பா திமுகவுடைய இந்தியா கூட்டணிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்னு பெரும்பான்மையான மக்கள் தயாரா இருக்காங்க. எல்லா தொகுதிகளிலுமே 50% மேல வாக்கு வங்கி திமுக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இருக்க, அதிமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாரோட பேச்சையும் பாருங்க, பரப்புரை செய்றவங்க எல்லாரும் பேச்சையும், எல்லா பிரச்சாரங்களையும் திமுகவே திட்டுற. ஏன் பாஜக ஏன் திட்ட மாட்டற? நரேந்திர மோடி, அமித்ஷா ஏன் திட்ட மாட்டற? நீ மோடி வந்துட்டு போறாரு, 8 முறை வராரு. ஆமா. வெள்ளத்தப்ப வந்தாரா? இல்ல. ஏதாவது நம்ம பிரச்சனை இருக்கப்ப வராரா? வரல. அப்ப நீ எதுக்கு வர்ற? ஓட்ட பெருக்கிறதுக்காக நீ வர்ற. மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்கானே, யார் முதல்ல மதன் கௌரி? அவன் உட்காந்துக்கிட்டு 10 லட்சத்தை வாங்கிட்டு அவன் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான் யூடியூப்ல. அண்ணாமலை ஃபார் இது கூட சொல்லுவான், அமெரிக்கன். இல்ல, அவர் 10 லட்சம் வாங்குனார். நீங்க எப்படி சொல்றீங்க? வாங்குனது பாத்தீங்க. பணம் வாங்காம எப்படிங்க வந்து? அவர் கனிமொழி அவர்களையும் தான் எங்களுக்கு நிறைய செய்தி வருதுங்க. எங்களுக்கு இவர் கனிமொழியும் தான் எடுத்துக்காரு. அப்ப கனிமொழி எடுத்தது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அவங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் மேடம். சொல்லுங்க, தேர்தல் களம் எப்படி இருக்கு? சூடு பிடிச்சிருக்கா? பரபரப்பா இருக்கா? மக்கள் எல்லாம் வந்து தெளிவாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அரசியல் வார்த்தையில சொல்லணும்னா என்ன உருட்டுனாலும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. நீங்க ரொம்ப சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. கண்டிப்பா சொல்லுங்க. மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க, என்ன உருட்டுனாலும் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதான் மக்கள் வந்து பாஜக RSS ஒழிக்கிறதுக்கு தெளிவாயிட்டாங்க. அடுத்து பாஜக RSS உடைய உருட்டுக்களை நம்பாம தெளிவாயிட்டாங்க. இதுதான் நீங்க சொன்ன வார்த்தையோட அச்சாரம். அதனால வந்து இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுக்க பயணமாய் நான் பார்த்த வரைக்கும் பிஜேபி RSS வந்து முழுக்க வந்துட்டு டிஎம்கேவே வந்து அவங்களோட டார்கெட் மாதிரி தெரியுது. டிஎம்கே முழுக்க டார்கெட் பண்றாங்க. ஒரு 2 விளம்பரங்கள் வெளியே விட்டுருக்காங்க, 2-3 விளம்பரங்கள். அதுல முழுக்க டிஎம்கேவை டார்கெட் பண்ணி அவங்க பண்ண சில செயல்கள் எல்லாம் வெளியே. அவங்களுக்கு என்னன்னா அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மதவாத ஜாதியவாத அரசியல், அந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு பாக்குறாங்க. அதை வந்து அது இங்க முடியுமா? என்னோட வாய்ப்பே இல்ல. அவங்க என்னதான் பழனிக்கே பால் காவடி எடுத்து என்ன சொல்றதுன்னா, என்ன பண்ணாலும் அங்க பிரச்சனைமே பண்ணி தமிழ்நாடு முழுக்க தரையில மண்ணுல உருண்டாலும் இங்க அது சாத்தியப்பட வாய்ப்பே இல்லை. அதனால வந்து அதெல்லாம் வந்து வெட்டி பந்தா வீண் முயற்சி. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திராவிட கருத்தியல், பெரியார், அம்பேத்கர், மார்க்சிய கருத்தியலையும், அந்த முற்போக்கு அரசியலையும், திமுக மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணியோட அந்த கருத்தியல் இருக்குல்ல, அந்த பிலாசபி, அதை உடைக்கணும். அதான் அவங்க பிளான். அதை உடைச்சாதான்
இந்த மக்களை வந்து திரும்ப மதம் சாதி கலவரத்தை தூண்ட முடியும், இந்த மக்களை ஏமாத்த முடியும், திரும்ப இந்த மக்களை சூத்திரனா மாத்த முடியும்ன்றதான் அவங்க எய்ம். நான் சனாதன இந்தியாவை உருவாக்கணும், அவங்க ஜனநாயக இந்தியா மேல அவங்க நம்பிக்கை எப்பவுமே. காலம் காலமா ஒரு விஷயம் இருக்கும்ல, காலம் காலமா நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், என்னோட ஓட்டு வந்து இவங்களுக்கு தான், என்ன ஆனாலும் இவங்களுக்கு தான் இருக்கு. எப்படி மக்கள் திடீர்னு வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் வரும் இதுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி மக்கள் போடுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. 39 தொகுதி தமிழ்நாட்டிலையும், ஒரு தொகுதி புதுச்சேரி இந்த யூனியன் பிரதேசத்திலையும் கண்டிப்பா திமுகவுடைய இந்தியா கூட்டணிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்னு பெரும்பான்மையான மக்கள் தயாரா இருக்காங்க. எல்லா தொகுதிகளிலுமே 50% மேல வாக்கு வங்கி திமுக இருக்குது. அதனால கண்டிப்பா திமுக 39 தொகுதியில தமிழ்நாட்டுல வெற்றி அடையும். 40 நமதே நாடும் நமதே கண்டிப்பா சாத்தியமாகும். புதுச்சேரியிலேயே திமுக தான் வெற்றி அடையும். பாஜக வந்து RSS அந்த சங்கி கும்பல் வந்து அம்பலப்படுத்து நடுத்தர நிக்க வைக்கப்படுவாங்க. நடக்குதா மட்டும். அப்புறம் என்ன தைரியத்துல அவங்க வந்துட்டு எல்லா இடங்கள்லயுமே பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களை வந்து நேரடியா போய் சந்திக்கிறாங்க, நேரடியா சந்திச்சு பிரச்சாரம் பண்றாங்க. டிஎம்கே அழிந்து போகும், ஏடிஎம்கே அழிந்து போகும், நாம் தமிழர் கட்சி வராது அப்படின்னு அவங்க எந்த இதுல சொல்றாங்க, எந்த தைரியத்துல சொல்றாங்க? என்ன மேடம், சங்கியை பொறுத்தவரை என்னன்னா முஸ்லிம்ஸ், பாகிஸ்தானு, பசுமாடு, மாட்டு மூத்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம், இதை தவிர்த்து அவங்களுக்கு வேற கோஷமே கிடையாது. ஜாதி மதம் இல்லாம அரசியலே கிடையாது. படத்துல வர டயலாக் மட்டும் பேசுவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, அதான் ஜாதி மதம் தவிர்த்து உங்களுக்கு அரசியலே கிடையாது. அவங்களுக்கு சும்மா இந்த சினிமா பண்ணிட்டு இந்த நாடகம் நடிச்சிட்டு இருக்கானுங்க அவனுக்கு தமிழ்நாடு முழுக்க. என்ன நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு வந்து 5 பூத் இருந்தா 5 வார்டு இருந்தா 3 வார்டுக்கு உனக்கு ஆளே கிடையாது. 5 பூத் இருந்தா 3 பூத்துக்கு உனக்கு ஆளே கிடையாது. ஏன்னா இப்ப நீ எப்படி வந்து இந்த தேர்தல் பணியாற்ற முடியும்? எப்படி நீ ஜெயிப்ப? உனக்கு ஓட் பேங்க் 3% மேல கிடையாது. அதுவும் இந்த பார்ப்பனர்கள் ஓட்டு தான் உனக்கு அதிகம். அவனுக்கு ஓட்டு தான் தமிழ்நாடு முழுக்க அதிகமா இருக்கும் உனக்கு. அப்ப நீ எப்படி வந்து நீ வந்து மாபெரும் வெற்றி அடைவ? பார்ப்பனர்களா இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கும் பார்ப்பனர்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஐயோ, அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் அழகா சொல்லுவாரு, பார்ப்பனர்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீ ஓட்டு போடுன்னு. அவங்க யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீ ஓட்டு போடுன்னு சூத்திரர்களை சொல்லுவாரு. சூத்திரர்கள் அவனை பொறுத்தவரை ஓபிசி, SC, ST எல்லாருமே சூத்திரம் தான். அப்ப பெரியார் இன்னொன்னு சொல்லுவாரு, பார்ப்பனர்கள் நீ சரியான பாதையில போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நீ அலர்ட் ஆயிரு, நீ தப்பான பாதையில போறேன்னு அர்த்தம். கண்டிப்பா அவங்க வந்து உன்னை சரியான பாதையில போறேன்னு சொன்னா நீ தவறான பாதையில போறேன்னு அர்த்தம். நீ தவறான பாதையில அவங்க போறாங்கன்னு உன்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்க சரியான பாதையில போறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா இதுதான் அவன் சொல்லி கொடுத்த சிம்பிள் ஃபார்முலா. தமிழ்நாட்டு மக்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் நலனுக்காக இயங்கக்கூடிய கட்சி தான் பாஜகவும் RSSம். அவர்கள் நலனுக்காக, பார்ப்பனர்கள் நலனுக்காக இயங்கக்கூடிய கட்சி. அது அரசியல் கட்சி கிடையாது, ஒரு மதவாத, ஜாதியவாத, தீவிரவாத அமைப்பு. அதை செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுனா, நீ 70 வருட தமிழக வரலாறுல அரசியல் வரலாறு 50 வருடம் வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது. 50 வருட அரசியல், திராவிட அரசியல் வரலாற்றுல உன் பங்கு என்ன தமிழ்நாட்டுக்கு? நீ என்ன கிழிச்ச தமிழ்நாட்டுக்கு? கண்டிப்பா நீ எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நீ கிளிக்கல. நீ உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் தமிழன், பச்சை தமிழ், நீங்களும் பச்சை தமிழ்ச்சினீங்க. நம்ம அரசியலுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? RSSக்கும் BJPக்கும். அப்ப அவனை வந்து என்னன்னா, இங்க இருக்கிற சில இந்த அடிவருடிகள், சில இந்த பிழைப்புக்கு, பணத்துக்கு, காசு, பதவிக்கு தெரியலாம் பாருங்க, அவன் போய் அங்க சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அவன் கூத்தடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெரியும். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் திமுக, காங்கிரஸ், இந்தியா கூட்டி மாபெரும் வெற்றி தருவாங்க. அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இதுதான் கல நிலவரம். இந்த தேர்தல்ல திமுக தான் எல்லா இடங்களையும் திமுக தான் வெற்றி அடையும். அதிமுக வந்து அடிமை. அதிமுக நடிக்குது. பாஜக போட்ட ஸ்கிரிப்ட் படி நடிச்சிட்டு இருக்கு அதிமுக. அதிமுக ஒண்ணும் மக்களுக்காக நிக்கல. அது அதிமுக திராவிட கட்சியா இருந்தா கூட, அண்ணா பேரை ஏந்தினா கூட பிரிஞ்சது, இவங்க தனித்தனியா நிக்க எல்லாமே நடிப்புதாங்கறீங்களா? பிஜேபி ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்திருக்கு, நீ தனியா நில்லு, முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்ட சரி, திமுக எதிர்ப்பு வாக்க ஃபுல்லா நீ வாங்கிக்கோ, நம்ம மொத்தமா என்ன மக்கள் நம்ம மதிக்க மாட்டான், ஓட்டு போட மாட்டான் அப்படின்றதுனால அதிமுக வந்து தனிமையா நிற்பது என்பது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து திடீர்னு பிஜேபி எதிர்க்கிறத நம்ம டிராமா பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மை வெளியே வரதானே செய்யும். இப்பவே வெளியே வந்துருச்சு. நானும் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் என்ன பெரிய சிதம்பரம் ரகசியமா? இவனுக்கு சொல்ற மாதிரி இதெல்லாம் பெரிய புலனாய்வு பண்ணி, பெரிய இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி பண்ணி, CBI ராலா வச்சா சொல்ல முடியும், இன்டெலிஜென்ஸ் வச்சா சொல்ல முடியும். நானே சொல்றேன்ல, இது வந்து ஸ்கிரிப்டட் டிராமா. என்னை பொறுத்தவரை நல்லா பாருங்க, ஜாதி மத கட்சி எல்லாம் போய் பிஜேபியோட சேருமா, ஜாதி சங்கம் எல்லாம் போய் சேருமா. அதுக்கடுத்து எடப்பாடி தனியா நிப்பாராம், அவர் வந்து புரட்சி பண்ணுவாரா. இது புரட்சி தமிழர் வேற பெயர், பட்டம் வேற. இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, அண்ணா பேரை வச்சிருந்தா போதாது. அதிமுக உண்மையா நீ மக்களுக்காக நீ செயல்படணும். நீ கருத்தியல் படி எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி நீங்க பிஜேபி திட்டி பார்த்திருக்கீங்களா? திமுகவே திட்டிட்டு இருக்கு. நீ திமுக திட்டுற? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு திமுக தான் பாதுகாப்பாருன்னு, திராவிடம் தான் பாதுகாப்பாருன்னு திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய குடும்பம், கோபாலபுரம் குடும்பம் சொல்றீங்கல்ல, ஆமா, அவங்க தான் தமிழ்நாட்டை பாதுகாப்பாங்க. வேற யாரு மேலே எங்க நம்பிக்கை கிடையாது. அவங்களால தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். நீ எடப்பாடி பழனிசாமி இருக்க, அதிமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாரோட பேச்சையும் பாருங்க, பரப்புரை செய்றவங்க எல்லாரும் பேச்சையும், எல்லா பிரச்சாரங்களையும் திமுகவே திட்டுற. ஏன் பாஜக நீ ஏன் திட்ட மாட்டற? நரேந்திர மோடி, அமித்ஷா ஏன் திட்ட மாட்டற? நீ
நீங்க அவங்க வந்து வெள்ளத்துக்கு நீ வந்து நிவாரணம் கொடுக்க மாட்டேற, ஜிஎஸ்டி பாக்கியை கொடுக்க மாட்டேற, தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமும் கொடுக்கல, எய்ம்ஸ் கட்டல, நீட் எக்ஸாம் கொண்டு வர எல்லாமே இந்திய கொண்டு வந்து திணிக்கிற, நீ அடக்குமுறையை தமிழ்நாட்டு மேல இவர ரவுடியை ஃபுல்லா கொண்டு போய் பிஜேபியில சேர்த்துக்கிற. அப்ப இது இவ்வளவு பிரச்சனைகளை பிஜேபி உருவாக்கி வச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. மோடி அமித்ஷா கும்பல், இந்த பாசிச பயங்கரவாத கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அப்ப அந்த கும்பலை பத்தி நீ பேசவே மாட்டேற. ஒண்ணு இல்ல, கொங்கு நாடு நான் சொல்லி ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கேன். கொங்கு நாட்டுல மோடி வந்து 2019 சொல்றாரு 1 லட்சம் கோடி நான் தொழில் வர்த்தகத்தை உருவாக்கி கொடுப்பேன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சொல்றப்ப அங்க 40,000 கோடி போயிட்டு இருந்தது. என்னது ஏற்றுமதி இறக்குமதி? இன்னைக்கு 30,000 கோடி ஆயிருக்கு, 10,000 கோடி கம்மியாயிருச்சு. ஜிஎஸ்டி ஆலையும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையாலையும் அந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தொழிலதிபர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில்கள், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ, அங்க இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. மில்லு, பனியன் ஃபேக்டரி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு கொங்கு நாட்டுல. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் அந்த பெல்ட்ல. நீங்க அந்த பெல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை ஃபுல்லா கையகப்படுத்துறான். யாருக்கு? மார்வாடி சேட்டு பனியா கும்பலுக்கு. வடக்கே எல்லாம் அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். வடக்கே அங்க குமிஞ்சிட்டான். அங்க இருக்க கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை அடிச்சு துரத்துறான், நிலத்தை வாங்கிக்கிட்டு, தொழிலை வாங்கிக்கிட்டு. தமிழன் கொங்கு வேளாளர் கவுண்டர் தமிழன் ஏன் திரும்பி கேட்க மாட்டாங்க? அங்க இருக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் பேச மாட்டாரு? கொங்கு வேளாளர் கவுண்டர் தானே அவரு, ஏன் பேச மாட்டாரு அதை பத்தி? நீ உண்மையிலே வந்து ஈனமான உனக்கு இருந்தா உண்மையிலே நீ பச்சை தமிழ் நடந்து நீ பேசணுமா இல்லையா அதை பத்தி? அவன் ஊரை அழிச்சிட்டு இருக்கானா இல்லையா? அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பாதிப்பு. அந்த நாடே அழிஞ்சிட்டு இருக்க கொங்கு நாடு. இப்ப கொங்கு நாட்டுல விவசாயம், வளங்கள், தொழிற்சாலைகள்லாம் வந்து அதான் சொல்றேன். அண்ணாமலை தான் துரோகி. வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை தான் அந்த சமுதாயத்தின் துரோகி, கொங்கு நாட்டின் துரோகி என்னை பொறுத்தவரை. ஏன்னா நல்லா பாருங்க, அந்த பெல்ட் வந்து அதிகமான வரியை கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கும் கொடுக்குது, இந்தியாவுக்கும் கொடுக்குது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்த தொழில் முனைவோர் அந்த கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க போன வாரம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும், பாஜக அரசு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மோடி ஆட்சியால நாங்க தொழில் எல்லாம் வீழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மோடி வந்து அவ்வளவு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாருல, பொய்யான பரப்புரை, பொய்யான பிரச்சாரம், பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு போறாருல கொங்கு நாட்டுல. அப்ப நீ யாரையும் அதை பத்தி பேச மாட்டேற எடப்பாடி பழனிசாமி? எதுக்கா திமுகன்றாங்க? அவ்வளவு தொழிற்சாலைகளையும் கட்டமைப்பையும் கொங்கு நாட்டுக்கு உருவாக்குனது யாரு? திமுக தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அது மறுக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பாஜக, நரேந்திர மோடி, அமித்ஷா பத்தி பேசுறதே இல்ல. நீங்க மோடி வந்துட்டு போறாரு, 8 முறை வராரு. வெள்ளத்தப்ப வந்தாரா? இல்ல. ஏதாவது நம்ம பிரச்சனை இருக்கப்ப வராரா? வரல இல்ல. அப்ப நீ எதுக்கு வர்ற? ஓட்ட பெருக்கிறதுக்காக நீ வர்ற. அப்ப நான் என்ன சொல்றேன், இது மக்களுக்கு புரியும்ல. இது மக்களுக்கு எப்படி புரியாம இருக்கும்? ஒரு வெள்ளத்தப்ப மக்கள் பாதிக்கப்படுற நேரங்கள்ல வராதவங்க. கொங்கு நாட்டுல திமுக ஜெயிக்கும், பாஜக, ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் டெபாசிட் இல்ல. ஒண்ணு இல்ல, அங்க வடக்கே ஃபுல்லா ஓட் பேங்க் வாங்கிருக்காங்க. அந்த பகுதியில திருப்பூர்ல பல்லடத்துல மீட்டிங் போட்டார் மோடி. அங்க யார் வந்து கலந்துக்கிட்டா தெரியுமா? அந்த கூட்டத்துல எல்லாம் வடக்கே தான் வந்து கலந்துக்கிறான். வட இந்தியாக்காரன். வட இந்தியாக்காரன் தமிழ்நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? அவன் நம்ம மண்ணுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? கொங்கு நாட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் கொங்கு நாடு நம்ம ஊர், அது அவன் நம்ம ஆளு. கொங்கு வேளாளர் கவுண்டர் தமிழன், நம்ம ஆள். அவன் வாழ்க்கை நீங்க அழிஞ்சிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஊருக்கு வந்து தொழில் பண்றது யாருனாலும் பண்ணலாம். தொழில் பண்ணி நான் தான் டாமினேட் பண்ணுவேன், அந்த ஏரியாவே நான் தான் கைப்பற்றுவேன். கோயம்புத்தூரே கைப்பற்றுவேன் என்ன அர்த்தம்? அது ஏன் ஊரா கோயம்புத்தூர்? என் தமிழ்நாடுறாது, என் தமிழ் மன்றாது. அப்ப எப்படி நீ கைப்பற்றுவாத? ஒவ்வொரு தமிழ் சௌகர்பேட்டை தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தெரியும். அங்க போல வட இந்தியாக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாம்பேல போய் நம்ம பண்ண முடியுமா? அத டெல்லியில போய் நம்ம பண்ண முடியுமா? தமிழ்ல போயிட்டு இப்ப நீ வந்து இங்க நாடகம் பண்ணிட்டு இருக்க. தமிழ்ல பேசினா சாப்பாடு ஒரு டீ வாங்கிர முடியுமா கடையில போயிட்டு? அதான் மேடம், நாய் மாதிரி தான் சார் பாப்பாங்க. ஆமா, அப்படிதான் பாக்குறாங்க. ஏன்னா உலகத்துல மூத்த மொழி, மூத்த குடி, மூத்த நாகரிகம் நாங்க போட்ட பிக்சரா எல்லாமே உங்களுக்கு இந்தியால. இந்தியாவுக்கு வந்து இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா பாஜக, பாசிச, இந்த ஆர்எஸ்எஸ் அரசு வந்து தமிழர்கள் விரோத அரசா இருக்குது. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டாரு, அதிமுக பேசவே மாட்டேங்குது. அப்ப அதிமுக என்ன சைலண்டா ஸ்கிரிப்ட் நடத்திட்டு இருக்கீங்களா? டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? இது ஒரு மிகப்பெரிய பேராபத்து. அதிமுக ஒழிச்சிட்டாங்க. சரி, அதிமுக ஒழிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் அதிமுகவோட நிலைமை என்ன? அதிமுக நிலைமை வந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லது. அண்ணாமலை சொன்ன மாதிரி காணாம போயிரும். அண்ணாமலே காணாம போறாரு, பாஜகவே காணாம தான் போகுது. ஏன்னா நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, ஆடு வந்து இல்ல ஆடு இருக்குல்ல, ஆடு வந்து தானே அருவாளை கவிட்டு கசாப் கடைக்கு போனது பாத்திருக்கீங்களா? தாய் ஆடை வந்து கூட்டு போய் தான் கசாப் கடையில விட்டுவாங்க. அதுவே அருவாளை கவிட்டு கசாப் கடைக்கு போனது பாத்திருக்கீங்களா? அதுதான் கோயம்புத்தூர் நடந்திருக்கு. ஏன்னா கண்டிப்பா வந்து அண்ணாமலை படுதோல்வி அடைவர். அண்ணாமலை ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க. 10% தாங்க ஓட் பேங்க் இருக்கு. எனக்கு தெரியுங்க. மொத்தம் 70 வார்டு இருக்குங்க கோயம்புத்தூர் ஊருக்குள்ள, தொகுதிக்குள்ள. அதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு 30-20 வார்டு வருங்க. அந்த 70 வார்டுல பூத் ஒர்க்கருக்கே ஆள் இல்லைங்க அண்ணாமலைக்கு, பிஜேபி அரசு. சும்மா சோசியல் மீடியால நீ அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க சொன்னது நடந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து அண்ணாமலை வாக்குறுதி எல்லாம் விடலாங்க, இஷ்டத்துக்கு வாயில 1000 பேசலாங்க. கள நிலவரம் என்னங்க? கள நிலவரம் என்ன? உனக்கு பூத் ஒர்க்கருக்கே ஆள் இல்ல உனக்கு கட்சியில, பாஜகல. அங்க பாத்தீங்கன்னா 50% கன்சாலிடேட்டடான ஓட் பேங்க் கோயம்புத்தூர் பகுதியில் திமுக இருக்குது, 35% அதிமுக இருக்குது. அப்ப நீ எங்க ஜெயிப்ப? கண்டிப்பா 35% அதிமுக போயிடும், 50% திமுக வந்துடும். இதுல 85% முடிஞ்சிருச்சு. அதுல 5% அவன் உடப்பான், சுயேட்சை அவன் உடப்பான். மிச்சம் 10% வாங்கி நீ அதான் உன்னுடைய ஓட் பேங்கே அங்க. அதுதான் உட்காந்துட்டு நான் ஜெயிப்பேன் எப்படி ஜெயிப்ப?
ஓட் பேங்கே அவனுக்கு இல்லை. நீ எப்படி ஜூன் 4க்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அரசியல இருந்தே முடக்கப்படுவாரு. அதிமுகவும் காணா போயிரும். அண்ணாமலை வந்து ஒழிக்கிறதுக்கு தான் தமிழிசையை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஆமா, டென்ஷன்ல போட்டிருக்காங்க. அந்த அம்மா ஒண்ணு ஜெயிச்சு கிளிக்க போறது இல்ல, அது தோக்க தான் போகுது. என்ன இப்ப என்னன்னா அண்ணாமலை வந்து அண்ணாமலை எப்படா கட்டம் கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா. அப்ப இந்த கோயம்புத்தூரை நிக்க வச்சு தோற்பாரு அண்ணாமலை. அண்ணாமலை தோத்த பிறகு தமிழ்நாடு முழுக்க பிஜேபி தோக்க தான் போகுது. இப்போ ஒரு 10-15% ஓட் பேங்க் வாங்குவாங்க. நான் ஆரம்பத்திலே அந்த கணக்கு சொல்லியிருக்கேன். 35% திமுக, 35% அதிமுக தமிழ்நாடு ஓட் பேங்க். அதுக்கடுத்து அந்த 10% பார்த்தா தேசிய கட்சி, அடுத்த 10% இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம சுத்திட்டு இருக்கும். அது அந்த நாய் வந்து ஊர்ல 4 வீட்டுல கல்யாணம்ன்றப்ப நாய்க்கு அங்கிட்டு ஓட்ட இங்கிட்டு ஓட்டமா சுத்திட்டு இருக்கும். அது மிச்சம் 10% ஓட்டே போட மாட்டா, வீட்டுல படுத்து கிடப்பா மட்டும் போயிடும். இதுதான் அரசியல் நிலவரம். இப்ப அண்ணாமலை கேளுங்க, அண்ணாமலை என்னன்னா தோத்து போவாரு. பாஜக தமிழ்நாடு முழுக்க மண்ணை கவ்வும். மண்ணை கவுனதுக்கு அப்புறம் பாப்பாங்க மத்திய பாஜக அண்ணாமலையானதான் தமிழ்நாட்டுல பாஜக தோத்து போச்சுன்னு சொல்லி தூக்கிடுவாங்க மாநில தலைவர் பதவியில இருந்து. தமிழிசையை போட்டு உட்கார வைப்பாங்க, இல்ல வானதியை போடுவாங்க. அவ்வளவுதான். இவங்க என்னமோ பெரிய அகில உலக லெவல்ல பெரிய ஓட் பேங்க் வச்சு அப்படியே இவங்க என்னமோ பெரிய இன்டர்நேஷனல் பார்ட்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதனால வந்து அண்ணாமலை வாய்ப்பே இல்லை ஜெயிக்கிறதுக்கு. எப்படி ஜெயிப்பார்? 10% தாங்க ஓட் பேங்க் இருக்கு கன்சால்டேட். அது பூத் ஒர்க்கருக்கு ஆளே கிடையாது. சும்மா அந்த யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல வச்சு நீ அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதை நான் கூட தான் பண்ணுவேன். நான் கூட ஐம் ஃபார் சிஎம் என் பேரை போட்டுக்குவேன், ஐம் ஃபார் பிஎம் கூட போட்டுக்குவேன். நீ வந்து சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. பணம் எல்லாம் மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்கான. யார் முதல்ல மதன் கௌரி? அவன் உட்காந்துக்கிட்டு 10 லட்சத்தை வாங்கிட்டு அவன் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான் யூடியூப்ல. அண்ணாமலை ஃபார் அவன் விட்டா அண்ணாமலை ஃபார் இது கூட சொல்லுவான் அமெரிக்கன். இல்ல அவர் 10 லட்சம் வாங்குனார், நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் வாங்குனது பாத்தீங்க. பணம் வாங்காம எப்படிங்க வந்து அவர் கனிமொழி அவர்களையும் தான் எங்களுக்கு நிறைய செய்தி வருதுங்க. எங்களுக்கு இவர் கனிமொழியும் தான் எடுத்துக்காரு. அப்ப கனிமொழி எடுத்தது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அவங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குங்க. அவன் பேசுற பேச்ச பாருங்க. அந்த இன்டர்வியூல என்ன பேசுற பேச்ச பாருங்க. அண்ணாமலை என்னமோ பெரிய சீமான கூட தான் எடுத்துக்கிறாரு. யார வேணா எடுக்கட்டும், அண்ணாமலை எடுக்கிறப்ப அவன் பேசின பேச்சுக்களை பாருங்க. இல்ல நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்கன்னு தெரியல. அவர் அண்ணாமலை மட்டும் எடுத்திருந்தா இந்த கேள்வி கேட்கலாம். அவர் தொடர்ந்து எல்லா கட்சி தலைவர்களையும் தானே எடுத்துட்டு இருக்காரு. எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா தலைவரும் நீங்க எடுங்க, கருத்து சுதந்திரம் இருக்கு, நாங்க அதை மதிக்கிறோம். எல்லாரும் எடுங்க. அது நம்ம பேசுற பேச்ச பாருங்க. பெரிய என்னமோ வந்து அவர் ஏதோ புரட்சி செய்ய வந்த மாதிரியும், தமிழ்நாட்டுல அவர் பெரிய அரசியல் எழுச்சி ஏற்படுத்த போற மாதிரியும். அண்ணாமலை எல்லாம் தமிழ் இது அண்ணாதுரை இருந்த மண், அண்ணாதுரை பண்படுத்திய மண். இங்க அண்ணாமலைக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நீ என்ன சொல்றேன்னா அண்ணாமலை வந்து ஒண்ணும் இல்ல, வாக்குறுதியை பாருங்களேன். இஷ்டத்துக்கு நீ அள்ளி விடுவியா வாக்குறுதியை? முதல் நிறைவேற்றி காமிக்க முடியுமா? 100 நாளுக்குள்ள இவ்வளவு செய்வேன்னா என்ன அர்த்தம்? அது மத்தியில பாஜக அரசு வந்தாதான் நீ நலத்திட்டம் செய்ய முடியும். மத்தியிலே பாஜக அரசு வராது. நான் நீங்க சொல்றேன் நிலவரம் கருத்து கணிப்பா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 300ல இருந்து 320 காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அடிக்கும், திமுக கூட்டணி நாடு முழுக்க. ஏன்னா பாஜக வந்து 200-220 வந்து முடக்கப்படும். நான் நரேந்திர மோடி 3வது முறையா பிரதமரா வரவே முடியாது. கண்டிப்பா ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் அரசு தான் மத்தியில் அமையும். ராகுல் காந்தி பாரத பிரதமரா வருவார், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுக இந்தியா காங்கிரஸ் கூட்டணி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும், மாபெரும் வெற்றி அடையும், எந்த மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நன்றி.